இந்த சூழல் வேற. ஆனால் இப்போ ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுமை, அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. வந்து திரு கருணாநிதியும் கிடையாது, திருமதி ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை. இந்த சூழல்ல ஒரு புதிதாக உதயமாகக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டார் அந்தஸ்துள்ள சினிமா மோகம் அப்படிங்கிற ஒரு இதுவும் சரி, அவங்க கொள்கை மற்ற விளக்கங்கள் புதிதாக வந்த நெருக்கங்கள் இதெல்லாம் காரணமாக திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பின்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒருவேளை அவங்க வந்து அதிமுகவோட சேர்ந்து நின்னாலோ இல்லை கூட அலையன்ஸ் வித் பிஜேபி அப்படின்னு சேர்ந்து நின்னாலோ, ஏன்னா இதில் வந்து இது திமுகவோட கோட்டை, இது அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிறது கிடையாது. யார் ஆளுங்கட்சியே வர்றாங்களோ அவங்க அந்த கேண்டிடேட் தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இயல்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை அதிமுக தன்னோட கூட்டணி கட்சிக்கான தேமுதிகக்கு இதை விட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பை இந்த இடத்துல யங் ஓட்டர்ஸ் அந்த இடத்துல நிர்ணயிக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஆளுங்கட்சி தன்னோட வாக்குறுதிகளை கொண்டு போய் செஞ்சுட்டாங்களா, அந்த இடத்துல செழிப்பாக வச்சுருக்கிறாங்களா, அந்த இடத்துக்கான பலன் எல்லாமே கிடைச்சதாங்கிறத அங்கே இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் இருக்காங்க.